சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் அரவிந்த் ரமேஷ் மடிப்பாக்கம் ஏரி பகுதியில் நடைபயிற்சி சென்ற பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது சாலை மற்றும் பாதாள சாக்கடை வசதிகள் செய்யப்பட்டதற்காக பொதுமக்கள் அவருக்கு நன்றி தெரிவித்தனர். பின்னர் பேசிய அரவிந்த் ரமேஷ், மடிப்பாக்கம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் மழைநீர் தேக்கம் நீங்க முதலமைச்சர் தலைமையில் தனிக்குழு அமைத்து நிரந்தர தீர்வு காணப்பட்டதாக கூறினார். இந்த நடவடிக்கைகளால் மழைக்காலங்களில் பாதிப்பு இல்லாத பாதுகாப்பான பகுதியாக மாற்றப்பட்டுள்ளது என்றும் கடந்த 5 ஆண்டுகளில் முக்கியமான சாதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 5 ஆண்டுகளில் இன்றைக்கு 50 ஆண்டு காலத்திற்கான சாதனையை படைத்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளராக களம் காணுகின்ற வகையில் உதயசூரியனுக்கு மக்கள் வருகின்ற தேர்தல் ஒரு சவாலான தேர்தல், மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தேர்தல். வருகின்ற ஏப்ரல் 23, 2026 நடைபெறுகின்ற தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னமான உதயசூரியன் வெற்றி பெறும். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.